வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா வந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி. குறிப்பாக ஒரு கலைத்துறையை ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாங்கன்னா அப்போ தான் ஒரு துறை மேன்மை அடையும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற டாப் ஒரு 5 இருக்குன்னு அதில் நம்பர் 1ல் ஐயாவுடைய நிறுவனம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய படிக்கிற பசங்களை ஐயாவுடைய கல்வி நிறுவனத்தை தான் படிக்க வைக்கணுன்றது மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விஐடியாக இருக்கும். ஐயாவே இங்கே வந்திருக்கிறது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அப்புறம் அரசு படம், இந்த படம் ஒரு கல்வி எவ்வளவு சிறந்தது, கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும், கல்வி என்பது மாநிலத்தினுடைய உரிமை, கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும், அடுத்தது அவனுக்கு பிறகு வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியும்ன்றதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய பெருமை. குறிப்பா கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகவல்வாங்க. இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது, துணிக்கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது. கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தகவல்னா ஒருத்தனை கல்வியை தப்பில்லாம படிச்சுட்டானா அவனுக்கு துணியே தேவை கிடையாதுன்றதுதான் இந்த திருக்குறள் முடியாது. அதனால்தான் இந்த திருக்குறள்ல துணிக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்னன்ற ஒரு கண்டென்ட் பாருங்க அதுல. அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம 3000-4000 ஆண்டுகள் முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம். குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் மிகப்பெரிய சாதாரண மக்களும் கல்வியில மிக பெருசா இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்க விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் தெளிவானதால தமிழர்கள் தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வள்ளலார் திருக்குறளை அதாவது திருக்குறள்ல சொல்லி தந்திருக்காரு. அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறளை அவ்வளவு பெருசா யாரு பேசுறாங்கன்னு தெரியல. அவ்வளவு மாபெரும் ஒரு சிறந்த நூல், சிறந்த இலக்கியம் உள்ள நூல். மொழி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இப்ப மாடு பேசும், அம்மான்னு கத்தும், ஆனா அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது. அதனாலதான் அதுக்கு மொழி கிடையாது. இப்ப நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும், அதுதான் மொழி. அதனால அப்படி ஒரு இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு செம்மொழி நம்ம கிட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்க கூகுள்ல போனீங்கன்னா இந்த வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே வந்துடும். அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள். அதனால இந்த படம் ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது, அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது. ஒரு போராடி என்னன்னா ஒரு சாதாரண கடை மனிதனுக்கும் நீதி சேரணும் அப்படின்றதான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது. அதுல நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டா பண்ணியிருக்கேன். இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க, நடிச்சதும் வரலட்சுமி அன்பு சகோதரி. அடுத்தது இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் கிரண், சூரிய கிரண். ஆனா இடையில அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதால தவறுனால அந்த பொறுப்பை சிறப்பா தயாரிச்சும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தாரு. அதோட இல்லாம அந்த பேரை பார்த்து கரெக்டா அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு. அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மாண்பு. அந்த இதை சிரிப்பை போலவே மனசுல இவர் இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி. இதுல நம்ம வினோத் மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல. அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க பெற வினோத்துக்கு வாழ்த்துக்கள். துல்லாதமனம் துள்ள ஆலோசனையும் சொல்லிட்டு நாங்கெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும்போது துல்லாதமனம் துள்ளதை கண்டினியூஸா 3 தடவை பார்த்தது. துல்லாதமனம் துள்ளதும் முதல் மரியாதை அண்டு புதியசனம் இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்தா 3 தடவை பார்த்துருவோம். அப்படியே கண்டினியூஸா அதுல துல்லாதமனம் துள்ள ஒன்று. அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு. கல்விக்கு விஜய் இன்னைக்கு விருதம் தர்றாரு. என்ன ஒரு அரசியலுக்கு வர்றவங்க கல்வியை மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு. ஐயாவுக்கு இப்ப ஐயா அடுத்தது ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகச்சிறந்த அரசியல்ல இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர். ஐயாவுக்கு மீண்டும் நன்றி. ஐயா மிகப்பெரிய தந்தையினுடைய பேர் நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் அந்த தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி
மிகச்சிறந்த, அதாவது விஜய் படத்துக்கு எல்லாம் ஓப்பனிங் சாங் அடிப்பாரு. அடுத்தது இப்ப ரஜினி படம், விஜய் படம் எல்லாத்துக்கும் ஒரு எழுதணும். என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துல எங்க இதெல்லாம் சேர்ந்து பணிபுரிந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவன் வந்து ரொம்ப கம்மியா பேசணும், சத்யா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம். பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட மீண்டும் தெரிவிச்சு உட்கார்றேன். நன்றி.